கையளவு கையளவு மனசு, அதில் கடலளவு கடலளவு கனவு. ஹலோ. டெஃபினட்டா உன் ஃபோனா தான் இருக்கும்னு தெரியும். வெரி ஃபைன், வெரி ஃபைன். நீ தான் அந்த ஐஸ்கிரீம் பார்லருக்கு வரேன்னு சொன்னியே, அங்க வந்து காத்துக்கிட்டு இருந்தேன். 4 ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். அந்த கடைக்காரனே ஆச்சரியமா பார்த்தான். பட் வாட் அ வெயிட்டிங், வாட் அ வெயிட்டிங். சினிமா பார்த்துருக்காங்க. இது நினைத்தாலே எனக்கும் சினிமாவில் வருது. உலகமே எதிர்த்துனா கூட நான் கவலைப்பட போறதில்லை. அவங்கள பீனட்ஸ் பண்ண, அவங்கள பத்தி நான் கவலைப்பட போறதில்லை. இது என் பர்சனல் மேட்டர். ஆமா, அவங்க ஒன்றும் பேச முடியாது. நான் பார்த்துக்கிறேன். டோன்ட் வரி. பாய். என்ன மாமா இது? குபேரேந்திர மாதிரி நம்பரா போட்டிருக்கு. இது புது மாதிரி தாய கட்டம். வரப்போற ஒய்ஃபோட ஆடுவாரா இருக்கும். நான் படிச்சதெல்லாம் மறந்துருக்கும். அதான் 1-2 ரிவர்ஸ் ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏமாமா, கல்யாணத்துக்கு பத்திரிக்கை உண்டா? இதுதான் பத்திரிக்கை. உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. எச்சரிக்கையா? எந்த விஷயத்துக்கும் ஒரு டைம் லிமிட் இருக்கணும் இல்லையா? இன்னும் 90 நாள்ல உன் புருஷன், நீ, உன் குழந்தை குட்டிய எல்லாரும் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணணும். அந்த எச்சரிக்கை தான். I am giving you 90 days time. 90 நாள் நோட்டீஸ். எத்த பிள்ளைக்கும் மருமகளுக்குமே நோட்டீஸ் 90 நாள். விசித்திரமா தான் இருக்கு. நான் என்ன பண்றேன்? எனக்கு ஒன்றும் புரியல. கவலைப்படாத மஞ்சு. வேற வீடா கிடைக்காது நம்மளுக்கு. வேற வீடா? தெய்வம் தந்த வீடு சொல்றீங்களா? அப்படின்னா வீதிய சொன்னேன். ஜவஹரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பார்க்கணும் போல இருக்கு. ஜவஹர் ஸ்கூலுக்கு போய் பார்க்கலாமே. ஸ்கூல் முடிஞ்சு எத்தனை நேரத்துக்கு வீட்டுக்கு போயிருப்பான். கார்ல போயிருப்பான். வீட்டுக்கு போய் பார்க்கலாமே. வீட்டு எங்க இருக்கு? எனக்கு தெரியுமா, போலாம். அம்மா தெரிஞ்சா கோச்சுப்பாங்களே. அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம். வா. சரி சரி. ஜவஹருக்கும் வாங்கிட்டு போலாம். எதுல எடுத்துட்டு போறது? டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துட்டு போலாம். வீடு எவ்வளவு பெருசா இருக்கு. வேற உள்ள போக கூடாது. காலிங் பெல் அடிச்சுட்டு தான் உள்ள போகணும். வாங்க 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 வா. அட ஜவஹர், யார் வந்திருக்காங்க பாரு. ஹை ஜவஹர், ஹை ஜவஹர். செல்வி, வாணி, ஹை ஜவஹர். நீங்க பேசிட்டு இருங்க. ஏதாவது டிஃபன் சாப்பிட்டு போலாம். என்ன ஜவஹர், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் வாணி, சந்தோஷமா இருக்கேன். அண்ணா, உனக்காக ஐஸ்கிரீம் வாங்கி வந்திருக்கோம். ஐயோ, என்னாச்சு செல்வி? ஐஸ் ஃப்ரூட் எல்லாம் உருகி போயிடுச்சுடா. பரவாயில்ல, வா, நான் ஐஸ்கிரீம் தரேன். இந்தா உனக்கு. இதான் என்னோட ரூம். இவ்வளவு பெரிய ரூம் உனக்கு
ஆமாக்கா ஆமா, தனி கட்டில் தனி பாத்ரூம். செல்வி இங்க வா, இந்த பாத்ரூம் பாரு. குளிக்கிற பாத் டப். இதுல உட்காந்துட்டா குளிப்பாங்க? இல்ல, படுத்துட்டு குளிப்பாங்க. ஆமாக்கா, சினிமால பார்த்திருக்கமே. என்ன பாக்குற மஞ்சு? அங்க பாத்தீங்களா? என்ன சொல்றாரு கேபி? இன்னும் 86 நாள் தான் இருக்குங்கிறாரா? வீட்டை காலி பண்ணலாம் என்ன பண்ணுவாராம் கேபி? வரவ கழுத்து பிடிச்சி வெளில தள்ளுவா. வணக்கம்மா. வணக்கம். நான் தான் ஜோசியர் பரந்தாமா, ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு. வாங்க வாங்க. வாங்க வாங்க உட்காருங்க. சார்கிட்ட உங்களை பத்தி சொன்னேன், உடனே பார்க்கலான்ட்டாரு. அதனால தான் அட்வான்ஸா நோட்டீஸ் கொடுக்க முடியல, புறப்பட்டு வந்துட்டோம். ஃபர்தரா நான் ரிலே பண்றேனே. என் பேர் ராமலிங்கம். நான் ஒரு வைர வியாபாரி. ஜுவல்லரி ஷாப்ஸ் வச்சிருக்கேன். சந்திரிகா ஜுவல்லரி ஷாப்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, அது இவ பேரு. இவ என்னுடைய ஒரே ஒய்ஃப். ஜோக்குக்காக சொல்லல, ரியலாவே சொல்றேன். என்னுடைய ஒரே ஒய்ஃப். அவளுக்கு வயசு 45, எனக்கு 42. ஒன்லி 42. அவர் வயசு மாத்தி சொல்லல, கரெக்டா தான் சொல்றாரு. ஆனா ஆனா அவளை கேளுங்க, மாத்தி தான் சொல்லுவோம். அவளுக்கு 42, எனக்கு 45 சொல்லுவா. எல்லாம் போய் என்ன செய்யறது? லவ் பண்ணி தொலைச்சிட்டேனே. லவ் பண்றச்சே உன் வயசு என்ன என் வயசு என்னன்னு கேட்டுக்கிட்டா லவ் பண்றோம். ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு, இந்த அம்மாவை இவர் மீட் பண்ணியிருக்காரு. பார்த்ததும் ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்காரு. அந்த அம்மா உடனே பதில் சொல்ல, எதுக்கும் உங்க ஜாதகத்தை கொடுங்க, பார்த்துட்டு நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வேடிக்கை உண்டா? அடுத்த நாள் வந்து, அதாவது 24 hours லேட்டர் என்கிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு போறேன். இவளை விட நான் 3 வயசு சின்னவனா இருந்தா தப்பு இல்லையா? ஆனா எங்க ஜாதகம் பொருந்தணுமா? இது அப்பாவுடைய ஆர்குமெண்ட். இப்படி ஒரு லவ் ஸ்டோரி யாராவது இதை எழுதினா நீங்க நம்புவீங்களா? என்ன செய்யறது? ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரேஞ்சர் than fiction. இவங்க ஜாதகத்தை ஓகே பண்ணது நான் தான். தட் இஸ் how I came into their picture. இவருக்கு வேற வேலையே கிடையாது. சைடில் யாருக்கு நரைச்சிருக்குன்னு நீயே பார்த்து சொல்லுமா. இவ டை போட்டிருக்கான்னு நான் சொல்ல மாட்டேமா? சும்மா இருக்கு. ரொம்ப ஹாப்பி ஃபேமிலி. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், பெண் குழந்தை கிடையாது. ஒரு பெண் குழந்தை எடுத்து வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்புறம் உங்க மேட்ருக்கு சொன்னேன். இதை பாருமா, எனக்கு மொத்தம் 3 நகைக்கடை. 1 பாண்டி பஜார்ல இருக்கு, 2வது லஸ்கார்னர்ல இருக்கு, 3வது நகைக்கடை இவதான். சாதாரணமா எக்கச்சக்கமா நகையை போட்டுக்கிட்டு சுத்துவோம். இன்னைக்கு ஹாலிடே விட்டுருக்க, அதான் ரொம்ப கம்மியா இருக்கு. என்ன விஷயத்துக்கு வராம மாறி மாறி 2 பேரும் டிவியில நியூஸ் படிக்கிற மாதிரி. அம்மா, எத்தனையோ பெண் குழந்தைகளை பார்த்தோம், ஒன்றும் சரிப்பட்டு வரல. அதே நல்ல குடும்பமாகவும் இருக்கணும், புத்திசாலி குழந்தைங்களாகவும் இருக்கணும். எங்கம்மா உங்க குழந்தைங்கள்லாம் காணோம்? ஸ்கூலுக்கு போயிருக்கங்க. போட்டோ இருக்குமா? அதோ குரூப் போட்டோ இருக்கு பாருங்க. சார், ஒரு நிமிஷம் இப்படி வரீங்களா? ஏங்க, 2 குழந்தைங்களும் நல்லா தான் இருக்கு இல்ல? என்னம்மா? சின்னவ செல்வியை கேட்க மாட்டான்ல, கடைசி வரைக்கும் நான் அவளை கெட்டத்திலேயே வச்சுக்கணும். உங்களுக்கு ஜாதகத்துல ரொம்ப நம்பிக்கை. 2 பேர் ஜாதகத்தையும் கூட பார்ப்போம். அவங்க வைர வியாபாரினா நான் குழந்தைங்களை கூறு போட்டு வைக்கிற வியாபாரி ஆயிட்டு.
மிஸ்டர் ராமலிங்கத்துக்கு சின்ன பொண்ணு செல்வி எடுத்து வளர்க்கணும்னு ஆசை. ஆனால் அவர் சம்சாரம் சந்திரிகாவுக்கு மூத்த பொண்ணு வாணியனுடைய நட்சத்திரம் ராசி இதெல்லாம் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. யார் முடிவு எடுப்பாங்க? அந்த அம்மாவுக்கு தான் வயசும் ஜாஸ்தி வாய்ஸும் ஜாஸ்தி. பொதுவாக அவங்க கார் தான் வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம். இதை பாருமா, உன்னோட 2 குழந்தைகள்ல ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். அதை பத்தி எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா எந்த குழந்தைங்கிறத பத்தி தான் எங்களுக்குள்ள ஒரு சின்ன அபிப்பிராய பேதம். மூத்தவ பேரு வாணி, பேருக்கு தகுந்த மாதிரி கலைவாணி. சரஸ்வதி அவ நாக்கிலேயே இருக்கா. அவ்வளவு நல்லா படிப்பா. டான்ஸ் வேற சொல்லி கொடுக்குறேன். ஆனா எனக்கு சின்னவ செல்வியை தான் பிடிச்சிருக்கு. எனக்கு வாணியை ரொம்ப பிடிச்சிருக்கு. வாணி ரொம்ப சாது, செல்வி கொஞ்சம் பிடிவாதம் பிடிப்பா. பிடிவாதம் பிடிச்சாதாம்மா குழந்தைகள். 5 வயசாகட்டும் பாரு, எல்லாம் சரியாயிடும். சார் சொல்றது சரிதான். என்ன சார் சொல்றது சரிதான்? இவருக்கு என்ன தெரியும்? நகைக்கடை வச்சிருக்காருன்னு தான் பேரு. பொம்பளைங்களுக்கு என்ன நகை பிடிக்கும் பிடிக்காதுன்னு கூட தெரியாது. அதுவும் நான் தான் சொல்லணும். காசு மாலை பாரு, கடை நிறைய காசு மாலையா வாங்கி குவிப்பாங்க. இந்த காலத்துல யாருமா காசு மாலை போடுறாங்க? இருக்கிற ஸ்டாக்கெல்லாம் ரிடக்ஷன் சேல்லையா விற்க முடியும்? ஆமாமா, அதுவும் சரிதான். என்ன அதுவும் சரிதான் பரந்தாமன். இன்னைக்கு என்னுடைய கடை இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னா அதுக்கு இவதான் காரணமா? அதுவும் சரிதான். என்ன சரிதான்? பேரே சந்திரிகா ஜுவல்லரி. என் பேர்ல கடை இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு ஓஹோன்னு வந்திருக்கு. அந்த கடைக்கு முதல் போட்டது எங்க அப்பா, ஞாபகம் இருக்க? நான் உங்க வீட்டுக்கு மருமகளா கால வச்ச அப்புறம் தான் லட்சுமி கடாட்சம் வந்ததுன்னு உங்க அப்பாவே சொல்லுவார். எங்க அப்பா உன்னை முதல்ல பார்த்துப்போ என்ன சொன்னார் தெரியுமா? என்னடா இது இப்படி இவ கண்ணா பின்னான்னு குண்டா இருக்கா, உன்னை தூக்கி இடுப்புல வச்சுக்குவா போல் இருக்கு, இவளை எப்படி லவ் பண்றேன்னு கேட்டார். அதெல்லாம் நான் இங்க வந்து சொல்லிட்டு இருக்கேன். பரவாயில்ல, இப்போ ஓரளவுக்கு கிடைச்சிருக்கேன். நம்ம விஷயம் அப்புறம் வச்சுப்போம். இப்போ முடிவா நீ என்ன சொல்ற? மூத்த வாணி அழைச்சிட்டு போலாம். முடியவே முடியாது அப்படின்னு நான் சொல்வேன்னு நீ நினைக்கிறியா? என்னதெல்லாம் சும்மா கவர்னர் அட்வைஸ் மாதிரி. எடுத்துக்கிறது எடுத்துக்காதுதான் உன் இஷ்டம். அப்படி வாங்க வழிக்கு. மஞ்சு பாத்தியா, மறுபடியும் எம்ஜிஆர் வந்துட்டாரு. ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி. அகைன் சிஎம் ஜூன் 9th இருந்து. இன்னும் 61 நாள் தாங்க இருக்கு உங்க அப்பா கேலண்டர்ல. என்ன நீ, நான் நாட்டை பத்தி கவலைப்பட்டு இருக்கேன், நீ சுண்டைக்கா வீட்டை பத்தி பேசுற. சுமாரியா, நாட்டை பத்தி கவலைப்படுறாரா? நாட்டை பத்தி பெரிய நேரு ஃபேமிலி. அந்த பொண்ணு அதான் உங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்க போறாரு, அது யாரு என்னன்னு கண்டுபிடிக்க சொன்னனே, என்னாச்சு? போறானே, எங்க அப்பா பின்னாடியே போலீஸ் நாய் மாதிரி மோப்பம் பிடிச்சிட்டு போறேன். ராயர் கஃபேக்கு போறாரு, இல்ல ரானடே லைப்ரரிக்கு போறாரு, இல்ல சலூனுக்கு போய் பேப்பர் படிக்கிறாரு. ஒரு பொண்ணையும் காணும். ஹலோ, யார் பேசுறது? அவதான், அவளே தான். நான் போன் எடுத்தோன்னே அவ வச்சுட்டா. எந்த பொண்ணுன்னு தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? நாம என்ன பண்ண போறோம்? ஒரு மைனர் பண்ணா வந்து கல்யாணம் பண்ணிக்க போறது சட்டப்படி குத்தம் கண்டுபிடிக்க. என் கவலை எல்லாம் அவர் கணக்குப்படி இன்னும் 61 நாள் தான் இருக்கு நம்ம இந்த வீட்டை காலி பண்ண. அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை மஞ்சு. என்ன அழுவு இது? டாய்லெட் போற மாதிரி. சரியா உட்காருங்க. ஒரு வாரம் அலைஞ்சா பிடிச்சிட மாட்டேன் ஒரு வீடு வாடகைக்கு. கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தீங்களா? இவ்வளவு சௌரியங்களோட வீடு வாடகை கிடைக்குமா? அதுவும் ஏன் சம்பளத்துல மட்டும்? மஞ்சு, பேசாம நம்ம ஒரு வீடு கட்டிட்டா என்ன? உங்க ஆபீஸ்ல இந்த ஹவுஸ் பில்டிங் லோன்லாம் தர மாட்டாங்க? ஓ, கிடைக்குமே. போட போறேன். அதுக்கு முந்தி ரத்து பண்ண போறேன், விவாகரத்து. சரி, விளையாடாத. அப்படி மந்திரனி ஏதாவது பண்ணிட்ட, ரோஷோன்னு ஒண்ணு இருந்து அது உங்களுக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க? வீட்டு முன்னாடி உண்ணாவிரதம் இருப்பேன். என் பொண்டாட்டி எனக்கு சோறு போடாம குடும்பப்படுத்தலாம்னு பெண்கள் பத்திரிகைகள்லாம் பேட்டி கொடுப்பேன். எனக்கு தான் ரோசம் இல்லை, உனக்கு இருக்கேன். பசங்களா, ராஜா ராணி, இங்க ஓடி வாங்க. முந்தா நேத்துக்கு காமதேனு தியேட்டருக்கு ஒரு படத்துக்கு கூட்டிட்டு போனேனே, என்னது? அவளோட தொடர்கதை. அந்த படத்துல வேலைக்கு போகாம சோம்பேறியா திரிஞ்ச ஒரு அப்பாவை அந்த பையன் என்ன பண்ணான்? அப்பா
மூஞ்சில காரி துப்புனா. அந்த படத்துல வந்த மாதிரி உங்க அப்பாவும் ஒரு உதவாக்கற. ஆமா ஆமா, சுத்த ஒர்றாக்காரன். வேலைக்கு போகாத சோம்பேறி. அப்ப என்ன செய்யணும்? அப்பா மூஞ்சில காரி துப்பனா. செய்வீங்களா? ஓ, உங்க புது அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்க, பெரிய பணக்காரங்க, உன்னை ரொம்ப பிரியமா பார்த்துப்பாங்க. உன்னை பார்க்கணும் போல இருந்தா நான் அடிக்கடி உன்னை வந்து பார்த்துக்குவேன். நாளைக்கு அவங்க உன்னை வந்து அழைச்சிட்டு போவாங்க. அவங்க வரும்போது சமத்தா போகணும். என்ன சரின்னு சொல்லு. சரி போறேன். நான் சொன்னனே அது இவங்க தான். இனிமே உனக்கு அம்மா அப்பா இவங்க தான். வணக்கம் சொல்லு. வாணி, நல்ல நேரம் பார்த்து வந்திருக்கோம். உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். என்ன பார்க்குற? நகையை பார்க்குறியா? உனக்கு என்னெல்லாம் நகை வேணும்? நான் நிறைய வச்சிருக்கேன். உனக்கு தான். உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுப்போம். இந்த பாரு, நீ என்ன படிக்கணும்னு சொல்றியோ உன்னை படிக்க வைக்க. எங்க வீடு பெரிய வீடு, பிளே கிரவுண்ட் எல்லாம் இருக்கு, நீச்சல் குளம் இருக்கு. உனக்கு நீச்சல் தெரியுமா? டிரைவர், உனக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்க ஏற்பாடு பண்ண போறோம். சாமான் கொண்டு போய் வண்டியில் வைப்பா. சரி, மணி ஆயிடுச்சு, நல்ல நேரம் போயிடும். புறப்படலாம். போயிட்டு வரோமா? குழந்தைய பத்தி கவலைப்படாதீங்க. இனிமே இது எங்க குழந்தை. வர்றோம், வாடா போலாம். வரமா. ஒன்றும் இல்லை, தப்பா நினச்சிக்காதீங்க. பாவம் குழந்தை என்னை விட்டு பிரிஞ்சதே இல்லை. எல்லாம் சரியா போயிடும். நான் போய் கூப்பிட்டு வரேன். பரவாயில்லம்மா, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நாங்கள் இன்னொரு நாள் வந்து குழந்தைய அழைச்சிட்டு போறோம். ஆமாம்மா, நீ குழந்தைகிட்ட மறுபடியும் பேசிப்பாரு. இவங்க 2-3 பேரை வந்து போயிட்டு இருந்தாங்கன்னா குழந்தை பழகிடுவா. அப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. கவலைப்படாதுமா, எங்க முடிவில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நாங்கள் வரட்டுமா? வரேன். டிரைவர், பாப்பா சூட் கேஸ்லாம் உள்ள கொண்டு வந்து வச்சிரு. வாணி, கதவு தர வாணி. வாணி, கதவு தரமா. கதவு தர வாணி. அழாதம்மா, நீ அழாதம்மா. கையளவு கையளவு மனசு, அதில் கடலளவு கடலளவு கனவு, நித்தம் போராட்டம் அடைகின்ற மனசோடு ஒப்பிட்டா அம்மம்மா பூமி ரொம்ப சிறுசு. அம்மம்மா பூமி ரொம்ப சிறுசு. தாயென்பு காட்டுவதும் மனசு, பின்பு தள்ளியிரு என்பதும் மனசு. பூவாக
போராட்டம் ஆடுகின்ற மனசோடு ஒப்பிட்டா அம்மம்மா பூமி ரொம்ப சிறுசு அம்மம்மா பூமி ரொம்ப சிறுசு